சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். இதுகுறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். திரு சரவணன் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். 108 இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா அப்படிங்கறதுல சந்தேகம் தொடர்ந்து நீடிக்குது. உங்களுடைய பார்வை. விஜய் அவர்கள் ஆட்சியை கோருவதற்கு ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிறார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. என்னன்னா கவர்னர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இந்த டைம்குள்ள நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுவார். ஸோ அதுதான் நடக்க இருக்கிறது. இந்த சமயத்துல காங்கிரஸ் அவர்களுடைய 5 எம்எல்ஏக்களை போய் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் அந்த 5 எம்எல்ஏக்களை நீங்க வச்சிருந்தா கூட மெஜாரிட்டி கிடைக்காது. இப்போ ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் தான் அவர் போய் இந்த இதை கேட்டிருக்காரு. இன்னும் 2 வாரங்கள், அதாவது இப்ப ஆளுநர் டைம் பிக்ஸ் பண்றாரு அப்படின்னா அதற்குள்ள என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த 15 நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது, என்னென்ன தேவை ஏற்படுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். உங்களுடைய கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி திரு சரவணன். தேங்க்யூ. மற்றொரு அண்மை செய்தி. பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாத விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என ஆளுநருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரான ஆர் கிருஷ்ணமூர்த்தி கடிதம் எழுதியிருக்கிறார். பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாத விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது என வழக்கறிஞரான ஆர் கிருஷ்ணமூர்த்தி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். இதுகுறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு பிரியன் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில 108 இடங்கள் மட்டும்தான் தவேகாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆக இந்த நிலையில ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தொடர்ந்து நிறைய சந்தேகங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன நடக்கவிருக்கிறது, உங்களுடைய பார்வை என்ன? சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு பிரியன் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. தவேகாவிற்கு 108 இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா அப்படிங்கறதுல சந்தேகம் தொடர்ந்து நீடிக்குது. இந்த நிலையில சட்டப்பேரவை தேர்தல் ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். உங்களுடைய பார்வை. அதாவது ஒரு தனித்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவர் வந்திருக்கிறதுனால கவர்னர் அவரை கூப்பிட்டுருக்காரு, ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுவார் அப்படின்றது இவர் கொடுத்திருக்காரு, கிளைம் பண்ணியிருக்காரு. கவர்னர் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரு தேர்தலுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு நம்ம கட்சிகள் எப்படிப்பட்ட எண்ணிக்கைகள் பெறுகிறது, யாரை அழைத்தால் அமைச்சரவை அமைக்க முடியும், யாரை அழைக்கணுன்ற டிஸ்கிரிஷனரி அந்த பவர் கவர்னர் இருக்கிறதுனால அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கிற தவேகாவை அழைச்சிருக்காரு. அது லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி, கொஞ்சம் லாயர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பதவி கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல அவர் சப்போர்ட் 107 இடங்கள் தான் இருக்கு. 118 இடங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்ற முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ 5 உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸ் மட்டுமே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதை ஏற்றுக்கொண்டு கவர்னர் அவருடைய டிஸ்கிரிஷனரி பவரை
யூஸ் பண்ணி அவங்க அழைச்சா கூட நாளைக்கு நம்பிக்கை தீர்மானம் கோரும்போது எந்தெந்த கட்சிகள் அவர் ஆதரிக்கின்ற ஒரு விஷயம் முக்கியமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தேர்தலுக்கு முன்னாடி எந்த அலைன்ஸையும் காங்கிரஸ் தாவேக்காவோட இல்ல. காங்கிரஸ் வந்து மதசார்பற்ற அணி, திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணியில் இருந்தது. அது வாங்கின ஓட்டு முழுக்க முழுக்க தாவேக்காவை எதிர்த்து வாங்கின ஓட்டு தான். தாவேக்கா வாங்கின ஓட்டு முழுக்க முழுக்க திமுக தலைமையில் இருந்த காங்கிரஸ் கூட்டணி வாங்கின ஓட்டு தான். அப்படி இருக்கும்போது தாவேக்காவை எதிர்த்து ஓட்டு வாங்கின காங்கிரஸ் இன்னைக்கு அந்த ஆட்சியை சப்போர்ட் பண்றதுக்கு லெட்டர் கொடுத்திருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் தர்மமே கிடையாது. ஆக்சுவலா இது அரசியல் தர்மமே கிடையாது. காங்கிரஸ் செய்கிற இந்த செயல் வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு கொஞ்சம் கூட, அவங்க பண்ற அரசியலுக்கு கொஞ்சம் கூட ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இருந்தாலுமே அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் வரும்போது பார்க்கும்போது, ஆனா 107 இடங்கள் 108 இடங்கள் 5 இடங்கள் சேர்த்தா 113 இடங்கள் தான் வருது. அப்ப மீதி இருக்கிற இடங்கள் யார் வந்து கொடுக்க போறாங்கிறது முக்கியமான கேள்வி. அதுவும் திமுக கூட்டணியில தான் கொடுக்க போறாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலா வந்து. அப்போ அடுத்த 15 நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கணிப்பு ஏதாவது உங்களுடைய தரப்புல இருந்து இருக்கா? இல்ல, அவர் சின்ன சின்ன கட்சிகள் துணையோட 115 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு அரசு இருந்தா ஒரு அதிகபட்ச ஆதரவு தேவையா இருக்கு. அது கிடைக்குமான்றது வந்து பொறுத்து இருந்தா பார்க்கலாம் ஆக்சுவலா. உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பிரியன். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ள விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறாத நிலையில் பதவியில் உட்கார துடிக்கிறார் நடிகர் விஜய். 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் தவிகவிற்கு 108 இடங்கள் மட்டுமே இருக்கின்ற நிலையில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமா என்பதில் தொடர்ந்து சந்தேகம் நீடிக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி அமைக்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். இதுகுறித்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு ஜென்ராம் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காரு நடிகர் விஜய். காங்கிரஸ் போனாலுமே 5 சீட்டுகள் தான். அப்ப இது என்னவாக மாறும்? ஆட்சிக்கு 108 இடங்கள், அப்புறம் இப்ப காங்கிரசுடைய 5 இடங்கள் அப்படின்னு ஆதரவு கடிதத்தோட போய் உரிமை கோரி இருக்கிறார். நாளைக்கு பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்றாங்க. நடக்கட்டும். ஆனா சட்டப்பேரவையில தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அதற்கான அவகாசம் எவ்வளவு நாள் கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது தொடர்பாக அரசமைப்பு சட்டத்துல எதுவும் குறிப்பிட்ட நாட்கள்னு சொல்லலன்னு ஆளுநருக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா பொதுவா 15 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? பொதுவாக சொல்லப்படுது. அந்த நாட்கள் கூட அதிகமான நாட்கள்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது எடியூரப்பாவுக்கு ஒரே நாள்ல சட்டப்பேரவையை கூட்டி உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிங்கள்னு சொன்னாங்க. அதனால இவங்களுக்கு கூடுதலாக நேரம் கொடுத்தால், அவகாசம் கொடுத்தால் அதற்கு எதிராக யாரு வழக்காட போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. அதுல 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவோட திமுக வந்து எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு முதலமைச்சர் அறிக்கை விட்டதற்கு பிறகு இதை அதிமுகவும் பெரிய அளவுல இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு சூழல்ல அவருக்கு உதவி செய்யும் நோக்கத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா அவர் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு யார் வழக்காடுவார்கள் ஒரு கேள்வி. பொதுமக்கள்ல இருந்து யாராவது வந்து வழக்காடலாம். அது நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத தான் பார்க்கணும்.
பெரும்பான்மை கிடைப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த திமுக கூட்டணியில தேர்தலுக்கு முன்னால இருந்தவர்களிடமிருந்து மட்டும்தான் அவர் ஆதரவு கோருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கான பாசிபிலிட்டி இருக்காங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இதுல ஹலோ இதுல வந்து விடுதலை சிறுத்தைகளோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ ஆதரவு எல்லா மூன்றுமே சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாராவது ஒருவர் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் கூட ஆறு வராது. அதனால அது வரைக்குமே அந்த பரபரப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வெளியில தான் இந்த மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே இதற்கு வந்து ஆதரவு தெரிவிப்பதற்கு அதிமுக தயாராக இருக்கு. அது அதிமுக சுயமாக எடுக்கிற முடிவா அல்லது டெல்லியில் இருந்து எல்லாருக்கும் இவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கா, அவர்களுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்குதா, விஜயினுடைய செயல்பாடு அவர்களுடைய திட்டத்தோடு சேர்ந்து இயைந்து நிற்பதாக ஒரு தோற்றம் கிடைக்குது. அவங்க சொல்றதான் இவர் செய்யறாருன்னு இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய அரசியல் திட்டத்துக்கு இயைந்த விதத்திலும் தான் விஜயுடைய செயல்பாடு இருக்கு. அவங்களுடைய திட்டம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும். அதுக்கு பிறகு யார் இருந்தாலும் அவர்களுக்கு பரவாயில்லை, அவர்களை நம்ம மேனிபுலேட் பண்ணிக்கலாம், மறைமுகமாக அதிகாரம் செலுத்திக் கொள்ளலாம் என்பது அவர்களுடைய திட்டம். அவர்களுக்கு இன்று ஒரே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கலாம், ஆனால் திமுக அல்லாம யார் இருந்தாலும் அது தங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புறாங்க. அந்த வேலை அந்த நோக்கமும் இதுவும் தெரியாம இந்த ஆட்சியை செக்யூலர் ஆட்சி என்றும் சர்டிபிகேட் கொடுத்துட்டு காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுக்கிறது பச்சையான சந்தர்ப்பவாதமாக தெரியுது. அந்த சந்தர்ப்பவாதத்துல கோட்பாட்டு ரீதியாக செயல்படுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் போய் சேர்ந்து விடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். என்ன நடக்குங்கிறத பார்க்கணும். எத்தனை நாட்கள் இனி அவகாசம் வழங்க இருக்கு, அந்த நாட்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு சந்திரா. நன்றி. நூற்று 18 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றுள்ள விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இது குறித்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. தவேகாவிற்கு 108 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸோடதையும் சேர்த்தோம் அப்படின்னா 113 தான் அப்படிங்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் நடிகர் விஜய். உங்களுடைய கருத்து? சாரி, 107 தான். ஏன்னா ஒரு தொகுதியை வந்து ஒரு ராஜினாமா பண்ணி ரிட்டையர் பண்ணியே ஆகணும். சோ 107 போது 11 எம்எல்ஏ ஆதரவு இருந்தா தான் அவரை வந்து ஆளுநர் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி அழைக்கணும். ஏன்னா இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட 80-90% வாக்குகளை பெற்று எம்பி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தையும் வாங்கிட்டு முதுகுல குத்தி பச்சை துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர்கள் மேல தனியா நான் வந்து 424/6 ஐபிசி, அதாவது பழைய புதுசு 360-380 நான் ஜேஎன் கோர்ட்ல பயிர் கம்மி போட்டு வழக்கு தொடர்ந்தா இருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு 11:30 மணிக்கு நான் ஆளுநர் மாளிகைக்கு நான் கால் பண்ணேன். பர்சனல் செக்ரட்டரியும் பர்சனல் அசிஸ்டன்ட் டு கேரளா கவர்னர் எக்ஸலன்சி ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கு அவங்க போன் எடுத்தாங்க. இந்த மாதிரி நான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றேன், இமெயில் அனுப்புறேன், நேரடியாக வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றேன், நீங்க இதை கன்சிடர் பண்ணா நான் வந்து அவசர கால மனுவா நான் ஹைகோர்ட்ல தாக்கல் செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னாங்க. நான் லெட்டர் ஹெட்ல 4 பக்கம் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி அவர் வந்து 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. 107 தான் அவர்கிட்ட இருக்கு. 107 இருக்கும் பொழுது 5 பேர் காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்து போயிருக்காங்க. அப்ப வந்து டோட்டலா வந்து 112 தான் இருக்கு. 6 வேணும். இவர் நினைக்கிற மாதிரி குதிரை பேர் நடத்திடுவாரு. ஏன்னா இப்ப பிசிகே வரும்ன்றாரு, திராவிட முன்னேற்ற கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் ரைட் வரும், லெப்ட் வரும், பிரேமலதா வரும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து குதிரை பேரத்திற்கான அறிகுறி. அதனால வந்து
118 MLAs நம்பர்ஸ் சைன்டு லெட்டர்ஸோட அவர் கொண்டு வந்து கொடுத்தால் மட்டுமே நீங்க வந்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு பர்மிட் பண்ணணும், இல்ல ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நான் அவருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கேன். சோ இது இன்னொருத்தர் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆட்சியை அமைத்து விட்டு ப்ரோட்டெஸ்ட் நடக்கணும்னா நம்பரே இல்லாத ப்ரோட்டெஸ்ட் நடத்தி இவரு அந்த 14 நாளைக்கு வந்து முதல்வராக இருப்பாரு. எந்த முடிவும் எடுக்க முடியாது, அது வேற விஷயம். 14 நாளைக்கு ஒரு நாள் சிஎம் மாதிரி இருந்துட்டு போவாரா? ஓகே, இல்ல தட்ஸ் மை क्वेश्चन. புரியுது. ஆட்சி அமைக்க நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடுறேன், நோ இஷ்யூ அட் ஆல். அமைச்சர்களை வேணா நீங்க லேட்டர் ஃபார்ம் பண்ணீங்க, ஆனா நீங்க 118 ப்ரோட்டெஸ்ட் கொண்டு போங்கன்னா அந்த ப்ரோட்டெஸ்ட் இருக்கக்கூடிய 2 வாரமோ 10 நாளோ 1 வாரமோ ஒரே ஒரு சிஎம் அவர் எப்படி அலோவ் பண்ண முடியும்? மெஜாரிட்டி இல்ல. யாரு போவா சொல்லுங்க? பிசிகேயா, பிரேமலதாவா, கம்யூனிஸ்ட் வீரபாண்டி சண்முகத்துடைய அந்த குரூப்பா, இல்ல அங்கிருந்து பாமகவா? யாரு போவாங்க? இவன் முதல் உதிரி போயிட்டான். இதே மாதிரி கம்யூனிஸ்ட் ரைட் லெப்ட். எனக்கு என்ன வேதனை அப்படின்னா வீரபாண்டி எனக்கு எல்லாம் வந்து எந்த விதமான பொறுப்பு இல்லாத அமர் நல்ல கணக்கு ஹானரபிள் நான் சிஎம் தான் அவர் சொல்லுவேன், பார்மசியும் சொல்ல மனசு வரல. எம்பி ஸ்டாலின் அவர் வந்து வீரவணக்கம் போய் செலுத்தினார், அரசு மரியாதை அடக்கம் பண்ணாரு. அவன் அந்த நோக்கத்தை விட்டு போனான். நான் என்ன கேட்கிறேன்னா, ஐ எம் டெல்லிங் யூ பிளைன்லி, இவர் ஆட்சி அமைக்க 118 MLA லெட்டர்ஸ் சைன்டு லெட்டர்ஸோட பேரலோட நிறுத்தணும். 118 MLA ஆல்ரெடி கொண்டு போய் நிறுத்துங்க. சோ 118 MLAக்களோட வந்தா ஆட்சி அமைக்க அலோவ் பண்ணுங்க. ஆமா, நீங்க பேரல் நிறுத்துங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து 5 பேர் வந்திருக்காங்க 6 பேர் வந்திருக்காங்க பின்னாடி வரும் நான் வந்து போட்டோஸ் ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ட் ஒன் மோர் என்னுடைய மனதை பாதிக்கப்படுவதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 காங்கிரஸ் MLAக்கள் வீட்டுல போய் வாக்காளர்கள் யாரு அந்த 5 துரோகிகளுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த வாக்காளர் போய் முற்றுகையிட்டு கேட்கணும், ஏண்டாடி உங்க அத்தனை பேருக்கு ஏண்டி உங்க அத்தனை பேருக்கு வந்து நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருக்கேன்னாலே ஓட்டு போட்டோம், இன்னைக்கு சிவராமத்துக்காக பொட்டி பொட்டியா பணத்தை வாங்கிட்டு அமைச்சரவைக்குன்னு சொல்லி எப்படி சேர்ந்தேன்னா இது வந்து அரசியல் விட்டுருங்க, இது வந்து சீட் பண்ணலையா எங்களை மோசடி பண்ணலையான்னு ஒவ்வொரு வாக்காளரை கேட்டு வந்து இதை முன்னுதாரணமா அந்த வாக்காளருக்கு சூடு சொல்றதா கேட்கணுங்கிறது என்னுடைய பர்சனல் விஷ் அண்ட் அவா. 118 MLA ஒரு ஆளுநர் மாதிரி கொண்டு போட்டோம், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணட்டும், பேலட் நடத்தட்டும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்னு ஒண்ணு இருக்கு, டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் கவர்னன்ஸ் இருக்கு. நீங்க MLA இல்லாம நான் அந்த கோட்டையிலிருந்து பிரிச்சுட்டு வருவேன் அப்படின்னா குதிரை பேரம் தானே அது. இப்ப அந்த 5 MLAக்களுக்கு வந்து எவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. 250 கோடி ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்காங்க, புரளிகள் வருது. எல்லாரும் உண்மையை கண்ட்ரி சோடைக்கு அனுப்ப முடியும். ஓகே, அப்ப 118 உறுப்பினர்களோட வந்தா நீங்க வந்து ஆட்சி அமைக்க அலோவ் பண்ணுங்க அப்படிங்கறது உங்களுடைய வாதமா இருக்கு. உங்களுடைய கொடுத்த ரெப்ரசன்டேஷன்ல பொதுநல வழக்கு நான் மூவ் பண்ண வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.